டிரைவ் பண்றவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருந்தா நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்? கண்டிப்பா டிரைவ் பண்றவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கலர் பிளைண்ட் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராப்பர் ஐ எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஒருவேளை சிக்னல்ல ஏற்படக்கூடிய ரொம்ப மெயினான கலர்ஸ் ஆகிய பிரைமரி கலர்னு சொல்லக்கூடிய ரெட், கிரீன், எல்லோ இந்த 3 கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படின்னா பெட்டர் அவங்க ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்றது. ஏன்னா அவருக்கு இருக்கிற பிரச்சனையினால அவங்களோட பேசஞ்சருக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. நிறைய பேர் லைசன்ஸ்க்காக அப்ளை பண்ணும்போது இதை மறைச்சு லைசன்ஸ் அப்ளை பண்றாங்க. அது ரொம்பவே தப்பு. வெளிநாடுகள்ல கலர் பிளைண்ட்னஸ் டெஸ்ட்டை ரொம்ப அக்யூரேட்டா பார்த்து தான் நம்மளோட லைசன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறத இன்னி வரைக்கும் வேர்ல்டு வைட கியூரே பண்ண முடியாது. இட் கேன் பி 60 to 70% நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் பை யூசிங் எக்ஸ்க்ரோம் கான்டாக்ட் லென்சஸ். அது இல்லாம இப்போ கண்ணாடி கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அட்வான்ஸ் டெக்னாலஜி. அண்ட் அதுவுமே கம்ப்ளீட் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்களுக்குலாம் பார்ஷியல் கலர் பிளைண்ட்னஸ், எனக்கு ப்ளூ மட்டும் தெரியல, ரெட் மட்டும் தெரியலன்றவங்களுக்கு இன்னும் கியூர் கண்டுபிடிக்கல. தேங்க்யூ.